பாபுலால் தனக்குன்னு ஒரு வேலையை தேடி கிராமத்துல இருந்து மும்பை நகரத்துக்கு வந்தாரு. அவர் தன்னோட வேலைக்காக ரொம்ப தேடி அலைஞ்சாரு. அப்புறம் அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்ல. அப்புறம் நாள் முழுக்க வெயில்ல அலைஞ்ச காரணத்தினால அவருடைய உடல்நல சரியில்லாம போயிடுச்சு. மும்பைக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததால எனக்கு உடம்பு தான் சரியில்லாமல் போச்சு. சிட்டியில் இருக்கிற காற்று எனக்கு ஒத்துக்கலன்னு தான் தோணுது. இப்போ நம்ம உடனே டாக்டரை போய் பார்த்தாகணும். பாபுலால் டாக்டரை பார்க்கறதுக்காக போனாரு. அப்ப அங்க பார்த்தா அங்க ரொம்ப கூட்டம் நின்னுட்டு இருந்தது. அவங்க கிட்ட விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் வெளியில விக்கிற சாப்பாடை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு. இத பார்த்துட்டு பாபுலாலோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. அப்படியா, இதான் விஷயமா? நம்ம எதுக்காக இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க கூடாது? அப்போ எனக்கும் வேலை கிடைக்கும், இவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். பாபுலால் டாக்டர் கிட்ட தனக்குன்னு மருந்துகளை வாங்கினாரு. அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்து டிஃபன் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. முதல்ல அவரு போய் அவரு மளிகை கடையில இருந்து மளிகை சாமான் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவரு பாத்திர கடைக்கு போய் பாத்திரக்காரர்கிட்ட நிறைய டிஃபன் பாக்ஸ வாங்கினாரு. அப்புறம் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்னோட சாப்பாடு இன்னும் பிடிக்கணும்னா நான் சுத்தமா சமைக்கிறத இன்னும் நல்லாவே கவனத்துல வச்சுக்கணும். அப்பதான் ஜனங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பாபுலால் ரொம்ப சுத்தமா சுகாதாரமா சமையல சமைச்சாரு. அப்புறம் ஜனங்களோட வீடு வீடா போய் டிஃபன் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அவர் கையால சமைக்கப்பட்டது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவர்கிட்ட இன்னும் நிறைய பேர் டிஃபன் கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அடேங்கப்பா, நான் எப்படியெல்லாம் யோசிச்சனோ அதை விட இந்த வேலை ரொம்ப நல்லாவே போகுதே. இனிமே நம்ம மனப்பூர்வமா வேலை செஞ்சாகணும். அப்பதான் நிறைய ஜனங்களுக்கு டிஃபனை கொண்டு போய் கொடுக்க முடியும். பாபுலால் ரொம்பவே கடினமா உழைச்சாரு. ஆனாலும் அவருக்கு நிறைய பேர்கிட்ட டிஃபனை கொண்டு போய் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம், அவரு தனி ஆளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மளிகை சாமான் வாங்குறது, சமைக்கிறது, அப்புறம் டிஃபனை கொண்டு போய் சேர்க்கறது. அவர் பார்த்தாரு நிறைய ஜனங்க காலங்காத்தால ஆபீஸ் போறதுக்காக பஸ்ஸுக்காக லைன்ல காத்துட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க வேலைக்கு போற அவசரத்துல டிஃபன் கூட ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க போல. ஒருவேளை இவங்க பஸ்ல போகும்போதே டிஃபன் கிடைச்சதுன்னா இவங்க ஆபீஸுக்கும் சரியான டைமுக்கு போவாங்க, பசியோடவும் இருக்க மாட்டாங்க. பாபுலால் ஒரு பஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு யோசிச்சாரு. அதனால கிராமத்துல இருந்து அவர் தன்னோட மனைவி அப்புறம் தம்பிய நகரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அப்புறம் டிஃபன் சர்வீஸ் மூலமா சம்பாதிச்ச பணத்துல ஒரு 2 மாடி பஸ்ஸ அவரு வாங்கினாரு. இனிமே நம்ம ஏரியாவில் யாரும் பசியோடவே இருக்க மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் டிஃபனை கொடுத்து அவங்க ஆஃபீஸில் கொண்டு போய் விடுவேன். சரி, இன்னைக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரம் பார்க்கணும்? இப்ப பாபுலால், அவருடைய மனைவி அப்புறம் அவரோட தம்பி 3 பேரும் சேர்ந்து பஸ்ல ரெஸ்டாரண்ட்டை உருவாக்க பாடுபட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியும். அதனால நானே பஸ்ஸை ஓட்டுறேன். என் கையால சமைக்கிறத யாராவது ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா போதும், அவங்க வேற எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. நீ தான் சமைக்க போறன்னு நேரடியாவே சொல்ல. இப்படி சுத்தி வளைச்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு சாப்பாடு செய்யவும் தெரியும், அப்புறம் வண்டி ஓட்டவும் தெரியும். நான் என்ன பண்றது? நான் முன்னாடியே சொன்னேன்ல நான் சிட்டிக்கு வர மாட்டேன்னு. பாத்தீங்கல்ல, நான் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்கு. நீ பஸ்ஸும் ஓட்டணும், சாப்பாடும் செய்யணும். ஒருவேளை உனக்கு முடிஞ்சதுன்னா நீ சாப்பாடு செய்யவும் பஸ் ஓட்டவும் எங்களுக்கு உதவி செய்யலாம். நீ வேற வேலைகளையும் செய்யலாம். அதில் எனக்கு என்ன வேலை? 2 வேலையும் செய்யறதுக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்கல்ல. சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாராவது வேணும்ல. அப்புறம் சாப்பாடு கொடுத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி வைக்கிறதுக்கும் இன்னொரு ஆள் அவசியம் தானே. அந்த வேலையை நீயே பார்த்துக்கலாம். அப்படின்னா சரி, நான் வெயிட்டர் அப்புறம் பஸ் கண்டக்டர் வேலையை பார்த்துக்கிறேன். இதுதான் விஷயம். இனிமே நீ சிட்டிக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேல்ல? இல்லை, இனிமே சொல்ல மாட்டேன். வாங்க, இன்னைக்கு ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு சண்டே வாச்சே, இன்னைக்கு யாரு ஆபீஸ்க்கு போவாங்க? இன்னைக்கு நம்ம எல்லா பொருட்களையும் பஸ்ல சூப்பரா செட் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் நாளைக்கு காலையில நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரெஸ்டாரண்டோட மொத்த செட்டப்பையும் நம்ம மேல இருக்கிற அந்த ஏரியாவில தான் பண்ணணும். யாருக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடணுமோ அவங்க மேல வந்துட போறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துடுவாங்க. அதனால மொத்த பேசஞ்சர்ஸுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. இது ரொம்ப சரியா இருக்கும். கிச்சனோட முழு செட்டப்பையும் நாம மேலேயே பண்ணிடுவோம். அப்பதான் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது.
3 பேரும் சேர்ந்து பஸ்ல ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களுடைய பாத்திரங்கள் அப்புறம் சில சேர்களோட சேர்த்து சில டேபிள்ஸும் கூட பஸ்ல வச்சுட்டாங்க. இவங்க மேல் மாடியில எல்லா பொருட்களையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த செட்டப் எல்லாம் முடிஞ்சது. நீங்களே பாருங்க, நாளைக்கு காலையில இருந்து நம்மளோட சர்வீஸை நம்ம சூப்பரா ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி ஜனங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும்ல. நாம பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டை வைக்கணும். இப்போ பாபுலால் கடையில இருந்து ஒரு பெரிய போர்டை செஞ்சு கொண்டு வந்தாரு. அதுல பெரிய பெரிய எழுத்துக்கள்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, பாபு பஸ் ரெஸ்டாரண்ட். அவங்க அந்த போர்டை பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டினாங்க. இப்ப எல்லாரும் காலையில விடியட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பொழுதும் விடிஞ்சது. ஆனா யாருமே அவங்க பஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. அத பார்த்ததும் அவங்க 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட என்னென்ன இது, நம்மளோட பஸ்ஸுக்கு யாருமே வரமாட்டாங்க, என்ன பண்றது? என்ன பண்ண முடியும், நம்மளே போய் ஜனங்களை கூப்பிட வேண்டியதுதான். இப்ப பாபுலாலும் ஷாம்லாலும் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்கண்ணே, இந்த வெயில்ல நீங்க பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத விட எங்க பஸ்ல வந்து உட்காருங்க. அங்க உங்களுக்கு டிஃபனும் கிடைக்கும், உங்களை உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுடுவோம். அப்படியா? அப்படி என்ன பஸ் இருக்கு, அந்த பஸ்ல டிஃபனும் கிடைக்குமா? பஸ் ரெஸ்டாரண்ட், நீங்களே வந்து பாருங்களேன். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த மனுஷன் அவருடைய நிறைய நண்பர்களை கூட கூட்டிக்கிட்டு பாபுலாலோட பஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. பாபுலாலோட மனைவி எல்லாருக்காகவும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க ரொம்பவே நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமாண்ணே. நாங்க நேரத்துக்கு ஆபீஸுக்கு வந்த மாதிரி ஆச்சு, கூடவே டிஃபனையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்க செய்யறது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் எங்களோட பஸ்ல யாருமே வந்து ஏற மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றின விஷயங்கள் இன்னும் ஜனங்களுக்கு தெரியவே இல்லையே, அதனால தான் யாருமே வரல. தெரிஞ்சிடுச்சுன்னா ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை பற்றி எனக்கே தெரிய வந்துச்சு. நான் தான் இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்கேன்ல, இதுக்கு மேலே ஜனங்களுக்கு இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி எப்படி சொல்கிறது? போர்டு வச்சுருக்கீங்க தான், ஆனால் இந்த போர்டை பார்க்கணுன்னா ஜனங்க எல்லாரும் இந்த பஸ்ஸை வந்து பார்க்கணும்ல. ஜனங்க எல்லாரும் இந்த பஸ்ஸுக்கிட்ட வந்து பார்க்காமலேயே இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் நினச்சது நடக்கும். இது சரியான விஷயம்தான். இப்ப பாபுலால் நிறைய பிராம்ப்ளேட்டை அங்கங்க ஒட்டினாரு. அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் எல்லார் கையிலயும் அதை கொடுத்தாரு. அப்புறம் அத பஸ் ஸ்டாண்ட்ல லைன்ல நிக்கிற ஜனங்க கிட்டயும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீடு வீடா போய் கூட ஜனங்க கிட்ட இந்த பிராம்ப்ளேட்ஸ கொடுத்தாரு. அது மூலமா இப்ப நிறைய பேருக்கு அவருடைய பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அவரோட பஸ் ரெஸ்டாரண்ட்ல ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அட அண்ணே, கொஞ்சம் பொறுமையா வாங்க, பஸ் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாது, ஜாக்கிரதையா உட்காருங்க. ஷாம்லால் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வாங்கினாரு. அப்புறம் சாப்பாட்டுக்கான ஆர்டர்ஸையும் வாங்கினாரு. பாபுலாலோட மனைவி அங்க சமைக்கிறாங்க. இங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு ஆலு பரோட்டா பண்ணுங்க. சரிங்க மேடம், இப்பவே கொண்டு வரேன். நிறைய ஆட்கள் மேல் மாடியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் முதல் மாடியில உட்காந்து பயணம் செய்யறாங்க. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட பரோட்டா. எங்க ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப டேஸ்டியான உணவு இதுதான். தேங்க்யூ அண்ணா. இதே மாதிரி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. பாபுலாலோட பஸ் ரெஸ்டாரண்ட்ல ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் இதுல பயணம் செய்யறத விரும்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே பாபுலால்ல நகரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவரு நிறைய பணம் சம்பாதிச்சு இங்க அவருக்குன்னு சொந்தமா ஒரு அழகான வீடை வாங்கினாரு. ஒரு கிராமத்துல மீனா ரீனாங்கிற 2 சகோதரிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரீனா பெரியவ, அப்புறம் மீனா அவளை விட 2 வயசு சின்னவ. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே சேர்ந்தே இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட ரீனா மீனா டாபான்ட்டு ஒரு டாபா இருந்தது. அவங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் ரீனாவும் மீனாவும் தான் அந்த டாபாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம நாளைக்கு காலையில காய்கறி ஸ்டாக் எடுத்துட்டு வரணும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குக்கா. காலையிலேயே வேன் ரெடியா வச்சுக்க சொல்லி நான் ஹரியா கிட்ட சொல்லிட்டேன். நல்ல விஷயம், வா நாம போன மாசத்துக்கான கணக்கு எடுத்து பார்க்கலாம். அந்த 2 சகோதரிகளும் இதே போல டாபாவோட எல்லா வேலையும் சேர்ந்தே செய்வாங்க. 2 பேருக்கும் நடுவுல இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. 2 பேரும் ரொம்பவே பாசமா இருப்பாங்க.
அடுத்த நாள் காலையில, ரீனா ஏந்திரி வா, நாம சீக்கிரமா கிளம்பணும். ரீனா எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அதனால மீனா ரீனாவை தொட்டு பார்த்தா. அப்போ ரீனாக்கு ரொம்பவே ஜுரம் அடிக்குதுன்னு மீனாக்கு தெரிய வந்தது. அட இது என்ன, ரீனாவோட உடம்பு கொதிச்சிட்டு இருக்கே, இவளுக்கு திடீர்னு இப்படி ஜுரம் எப்படி வந்திருக்கு? நான் உடனே ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டாகணும். மீனா உடனே ஹரியாக்கு சொல்லி ஒரு டாக்டரை கூப்பிட வச்சா. டாக்டர் மீனாவை செக் பண்ணிட்டு சில மருந்துகளை எழுதி அவளை நல்லா ஓய்வு எடுத்துக்க சொன்னாரு. மீனாவும் ரீனா கிட்ட நல்லா ஓய்வு எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா மீனா, நீ இப்போ தனியா எப்படி போவ? டாபாவை எப்படி பாத்துப்ப? இப்படிப்பட்ட நேரத்துலதான் எனக்கு இந்த நோயும் வரணுமா? ரீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாம் பாத்துப்பேன். நீ முதல்ல சீக்கிரமா குணமாக பாரு. நான் இப்போ ஹரியாவோட போறேன். அப்புறம் காய்கறி வாங்கிட்டு டாபாக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வரேன். மீனா இதுக்கு முன்னாடி எப்பவுமே தனியா எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால அவ கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தா. அவ ஹரியாவை கூட்டிக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தா. அங்க அவ ஒரு காய்கறிக்காரனை பார்த்தா. வாங்க மேடம் வாங்க, என்ன காய்கறியெல்லாம் பேக் பண்ணணும் சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன வேணும் மேடம்? அண்ணன் 5 கிலோ தக்காளி, 10 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. அட மேடம், அண்ணான்னு சொல்லாதீங்க, எனக்கு உங்க வயசு தான். என்னுடைய பேர் ராகுல். என் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமா ஆமா. அப்போ ராகுல் அவர்களே. இப்படியே ராகுலுக்கும் மீனாக்கும் இடையில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. அன்னிலிருந்து மீனா காய்கறிய எப்பவுமே ராகுல் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தா. அப்புறம் அவன் கிட்ட தன்னோட டாபாவை பத்தி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டா. நானும் எங்க அக்காவும் தான் அந்த டாபாவை நடத்துறோம். அப்புறம் நாங்க 2 பேரும் காசை பாதி பாதியா பிரிச்சுப்போம். எங்க அப்பா இல்ல, எங்க அக்கா ரொம்ப நல்லவ, என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. ராகுல் மீனா சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் இப்படி சொன்னான். மீனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? ஆனா நான் இப்போ டாபாக்கு போய் வேலை செய்யணும். இன்னைக்கு எங்க அக்கா வேற இல்ல. நானே எப்படி தனியா சமாளிக்க போறேன்னு தெரியல. சரி, அப்படின்னா நானும் உன் கூட வரேன். நீ தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நானும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்த மாதிரியே இருக்கும். மீனா ராகுல தான் கூட டாபாக்கு கூட்டிட்டு வந்தா. அந்த டாபாவை பார்த்து ராகுல் மீனா கிட்ட இப்படி சொன்னான். உன்னுடைய டாபா ரொம்ப பெருசா நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு குறை இருக்கு. இதுல ரீனா மீனா டாபான்னு பேர் வைக்காம மீனா டாபான்னு பேர் வச்சிருக்கணும். நீ எவ்வளோ அழகா இருக்க, எவ்வளோ உழைக்கிற. அதுல ஏன் விருப்பம் என்னன்னா இதுல மீனா டாபான்னு இருக்கணும். இல்ல, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இந்த டாபா எங்க 2 பேரோட உழைப்பால ஓடுது. அதனால இதோட பேரு ரீனா மீனா டாபான்ட்டு தான் இருக்கும். இப்போதான் நான் இருக்கல உனக்கு உதவி செய்ய. இப்போ உன்னுடைய அக்காவோட அவசியம் என்ன இருக்கு யோசிப்பாரு. இப்போ இந்த முழு டாபாவும் உனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நாம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா வாழலாம். ரீனா இன்னும் கொஞ்ச நாள் வர உடம்பு சரியில்லாமலே இருந்தா. இன்னொரு பக்கம் ராகுல் மீனாவை கொஞ்சம் கொஞ்சமா ரீனாக்கு எதிரா திருப்பிட்டு இருந்தான். அவன் மீனா கிட்ட அந்த டாபாவை அவ பேர்ல எழுதிக்க சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இருப்பான். மீனா கொஞ்சம் கொஞ்சமா அவன் சொல்றத கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் டாபாவோட பத்திரங்களை தயார் செஞ்சு ரீனாவை ஏமாத்தி ரீனா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டா. ரீனாவோட உடம்பு சரியே ஆகல. அதனால ரீனா எதுவுமே கேட்டுக்காம அந்த பத்திரத்துல சைன் போட்டுட்டா. அதுக்கப்புறம் மீனா அவங்களோட டாபாவோட பேரை ரீனா மீனா டாபால இருந்து மீனா டாபான்னு மாத்திட்டு ராகுல் கூடவே இருக்க ஆரம்பிச்சா. இப்போ ரீனாவோட உடம்பு சரியாயிடுச்சு. அவ டாபாக்கு வந்தா. அவ ராகுல முதல் தடவையா பாத்திருக்கா. ஆனா ராகுல பார்த்ததுமே அவன் சரியானவன் கிடையாதுன்னு அவளுக்கு பட்டது. மீனா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ ஏன் நம்மளோட போர்டை மாத்தி வச்சுட்ட? அப்புறம் இவன் யாரு? இப்போ இந்த டாபா என்னோடது. உனக்கு இது மேல எந்த உரிமையும் இல்ல. உனக்கு வேணும்னா நான் உனக்கு அந்த பேப்பரை காட்டுறேன். அப்புறம் ரீனா, இங்க இருந்து நீ நிரந்தரமா போகிறது தான் உனக்கு நல்லது. அப்புறம் இந்த டாபாவை என்னோட காதலனோட நிம்மதியா பாத்துக்க விடு. ராகுல் தான் மீனாவோட மனசை மாத்தி விட்டான்ட்டு ரீனாக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல அவன் கூட சண்டை போடுறது சரியில்லைன்னு அவளுக்கு தோணிச்சு. இதெல்லாமே ராகுல் தான் செஞ்சிருக்கான்ட்டு ரீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ராகுல் மேல இருக்கிற காதல் மீனாவோட கண்களை கட்டிடுச்சு. அதனால அவ அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் மீனா டாபாக்கு எதிர்த்தாப்லயே ஒரு சின்ன பொட்டி கடையில
ரீனா டாபான்ட்டு ஒரு டாபாவை ரீனா நடத்த ஆரம்பிச்சா. ஆனா ரொம்பவே பிரபலமா இருக்கிற மீனா டாபா இருக்கிறதுனால ரீனாவோட டாபாக்கு யாருமே வரல. என்னோட டாபா எப்படியாவது நல்லா ஓடுற மாதிரி நான் தான் ஏதாவது செய்யணும். அதுக்கப்புறமா தான் நான் மீனாக்கு உண்மையை சொல்ல முடியும். அப்புறம் அந்த ராகுலோட பிடியில இருந்து அவளை விடுவிக்க முடியும். ரீனா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஐடியா தட்டுருச்சு. அவ ஒரே தட்டுல 54 விதமான உணவு வகைகளை கஸ்டமர்ஸ்க்கு பரிமாறலான்ட்டு யோசிச்சா. இப்படி கஸ்டமர்ஸ்க்கு நிறைய வெரைட்டி கிடைக்கும்னு நினைச்சா. அப்புறம் ஒரே தட்டுல அவங்களோட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறிடும். இப்படி ஏதாவது புதுசா செஞ்சா அவளோட டாபாக்கு நிறைய பேர் வருவாங்கன்ட்டு அவ யோசிச்சா. இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இதோட பேரை பாகுபலி தாலின்னு வைக்கிறேன். அப்புறம் என்னோட பாகுபலி தாலி இந்த சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆயிடும். ரீனா அவளோட பாகுபலி தாலிய லான்ச் பண்ணா. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே ரீனாவோட பாகுபலி தாலி சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவளோட ரீனா டாபாவை எல்லாரும் பாகுபலி ரீனா டாபான்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ நிறைய காசு சம்பாதிச்சு அவளோட டாபாவை ரொம்பவே பெரிய டாபாவாக்கிட்டா. இதனால மீனாக்கு தன்னோட மீனா டாபாவை மூட வேண்டியதாயிடுச்சு. ஒரு ராத்திரி சமயம் ரீனா தன்னோட டாபாவை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ 2 பேரு சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்கிறத அவ கேட்டா. அட உன்கிட்ட இப்போ எதுவுமே மிச்சம் இல்லை. என்னால் உன்கிட்டலாம் இருக்க முடியாது. நான் போகிறேன். நீ உன்னுடைய டாபாவை பார்த்துக்கோ. எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ. இங்கே இந்த டாபாவில் நீ தூக்கு போட்டு தொங்கிக்கோ. ஆனா நீ என்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு சொன்ன இல்ல? அப்புறம் எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு சொன்ன இல்ல? பணம் இருக்கிற வரைக்கும் தான் பாசமும் இருக்கும். இப்போ உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியுமே. இதையெல்லாம் கேட்டு மீனா அழ ஆரம்பிச்சிட்டா. ராகுல் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்பதான் ரீனா மீனா கிட்ட வந்தா. அவ மீனாவை கட்டி அணைச்சுக்கிட்டா. மீனா ரொம்ப அழுதா. அப்புறம் ரீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. ரீனாவும் மீனாவை மன்னிச்சுட்டா. அப்புறம் அந்த 2 சகோதரிகளும் சேர்ந்து அவங்களோட 2 டாபாக்களான மீனா டாபா அப்புறம் ரீனா டாபாவை நல்லா நடத்தி ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ராஜஸ்தான்ல ஒரு மாநிலத்துல இந்திரலோக்ன்ற ஒரு கிராமம் இருந்தது. இந்த ஊரோட பேரு இந்திரலோக்ன்ட்டு ஏன் வந்ததுன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மழைய நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மழைய இந்திரதேவர் தான் பெய்ய வைப்பாருன்ட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வருஷத்துல ஒரு வாட்டி இந்திரதேவனுக்காக பெரிய யாகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிராமம் பாலைவனத்துல இருந்தாலும் கூட எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆமா, இந்திரதேவரோட தயவு எங்க கிராமத்து மேல இருக்கு. இல்லனா பாலைவனத்துல இவ்ளோ அழகான ஊரு இதுவரை நான் பார்த்ததும் கிடையாது. அப்புறம் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆமா ஆமா ஆமா, இந்த கிராமத்து மேல இந்திரனோட கருணை இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தால சரியான நேரத்துக்கு இங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பாலைவனத்துல கூட நமக்கு தண்ணி எல்லாம் கிடைக்குது. இந்த வாரம் இந்திரதேவனுக்காக ஒரு பெரிய யாகம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை நாம இப்பத்துல இருந்தே செஞ்சாகணும். சரியா சொல்றேன். எல்லாத்தையும் சரியா பாத்துக்கணும். இன்னைக்கு அண்ணாவை கூட்டிக்கிட்டு வரேன். நான் ஏர்போர்ட் போறேன். அவங்க ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு வராங்க. அதனால நான் வர முடியாது. பரவாயில்ல, நீங்க உங்க அண்ணனை கூட்டிட்டு வரதுக்காக போங்க. நான் இங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். சுரேஷ் தன்னோட பெரிய அண்ணனை கூட்டிட்டு வரதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினான். இங்க சுப்ரியா யாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தா. சுரேஷ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட அண்ணன் மகேஷ் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிக்கிட்டு இந்திரலோக்கு வந்து சேர்ந்துட்டான். மகேஷ் கிராமத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு இங்க ரொம்ப நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் திறந்த வானத்துக்கு அடியில வாழறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் ஃபாரின்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உனக்கு ஃபாரின் எல்லாம் பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்ல. அங்க ஆகாயம் இந்த அளவுக்கு கிளியரா இல்லப்பா. அங்க எங்க பார்த்தாலும் ஆகாயத்துல புகை மூட்டமா இருக்கும். ஃபேக்டரியில இருந்து வர அந்த புகை, அப்புறம் வெஹிக்கிள்ஸோட புகை. அங்க குடிக்கிறதுக்கு நாம பாட்டில் தண்ணியை தான் வாங்கணும். ஆனா இங்க ஏர்ல குடிச்சா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டரா குடிக்கலாம். அதுவும் சரிதான். நம்ம கிராமத்தோட அழகான ஊரு நான் எங்கேயும் பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்லப்பா. இப்படி மகேஷும் சுரேஷும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட சுப்ரியா வந்திருந்தா. வணக்கம் அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
நானும் நல்லா இருக்கேன். இங்க வந்ததும் எனக்கு இன்னும் புத்துணர்ச்சியா இருக்கு. சுப்ரியாவோட கையில ஒரு பேக் இருந்தது. அதுல யாகத்துக்கான பொருட்கள் இருந்தது. அட, உன் கையில அது என்ன? அண்ணன், எங்க ஊர்ல எல்லா வருஷமும் இந்திரதேவனுக்காக ஒரு பெரிய யாகத்தையே செய்வோம். இந்த வாட்டியும் அந்த யாகத்தை செய்ய போறோம். அந்த யாகத்துக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. அதுக்கான ஏற்பாடுகளை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். சுப்ரியா சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு மகேஷ் யோசனையில விழுந்துட்டான். இந்திரதேவனுக்கு பூஜையா? அப்படின்னா? உங்களுக்கு தெரியும் இல்ல, எங்க ஊரோட பேரு இந்திரலோக். எங்க ஊர் மேல அந்த இந்திரதேவனோட தயவு இருக்கு. அவரோட ஆசீர்வாதத்தால தான் எங்க ஊர்ல சரியான நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும். இதனால எங்களுக்கு தண்ணி குறையே ஏற்படாது. அட, இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான். அட, இந்த காலகட்டத்துல நீயும் இதையெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கியே? என்னது? அண்ணன், அப்படியெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை தான் நம்புவோம். அப்புறம் இந்த யாகம் இப்ப கிடையாது, எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் யாகத்துக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆமா, அந்த பூஜையெல்லாம் எங்க நடக்குது? உங்களோட வயல்ல தான். அங்க இந்திரதேவனுக்காக ஒரு சின்ன கோயில் இருக்கு. அங்கதான் எப்பவுமே யாகம் நடக்கும். அட சுரேஷ், அந்த கோயில நீ எனக்கு காட்டுறியா? வாங்க வாங்க. சுரேஷ் தன்னோட அண்ணன் மகேஷ அவங்களோட வயலுக்கு கூட்டிட்டு போனான். அந்த வயலுக்குள்ள இந்திரதேவனுக்காக ஒரு சின்ன கோயில் இருந்தது. வயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகேஷ் அந்த கோயிலையே பார்த்துட்டு இருந்தான். அப்படியா? எல்லா மூட நம்பிக்கைக்கும் காரணம் இந்த சின்ன கோயில் தானா? மகேஷ் முன்னாடி போனான். அப்புறம் அந்த தேவதையோட சிலைய தன்னோட கைகளால உடைச்சிட்டான். மகேஷ் இப்படி செய்யறத பார்த்து சுரேஷ் ரொம்பவே பயந்து போயிட்டான். என்ன பண்றேன்னா? மூட நம்பிக்கைய நான் உடைச்சு போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே மகேஷ் அந்த இந்திரதேவனோட கோயிலை உடைச்சு போட்டுட்டான். இது எல்லாத்தையுமே ஆகாயத்துல இருந்து இந்திரதேவர் பார்த்துட்டு இருந்தாரு. மகேஷ் இப்படி தன்னோட கோயிலை உடைச்சு போட்டதால இந்திரதேவனுக்கு மகேஷ் மேல ரொம்ப கோபம் வந்தது. அப்புறம் ரொம்பவே கோபமா மேகங்களை பார்த்தாரு. இதனால வானத்துல பயங்கரமா இடிகளும் மின்னல்களும் வந்துட்டு இருந்தது. இந்திரதேவனோட இந்த பயங்கரமான கோபத்தினால மேகங்கள் பலமா மழை பெய்ய வச்சது. அப்புறம் இந்திரலோக் கிராமத்துல ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால அந்த கிராமத்துல தண்ணி சேர்ந்துருச்சு. அட, என்ன இது? திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க அந்த கோயிலை உடைச்சு தப்பு பண்ணிட்டீங்க. அட, நீ என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு சின்ன கோயிலை உடைச்சதுனால எப்படியெல்லாம் மழை பெய்யுமா? அந்த மழை இன்னமும் பலமாக்கிக்கிட்டே போச்சு. அப்புறம் ஊருக்குள்ள தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. இதனால ஊர்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் எல்லாரோட வீடுகளும் தண்ணியில முழுங்க ஆரம்பிச்சது. அப்போதான் சுப்ரியா சுரேஷ் கிட்ட வந்தா. அட, திடீர்னு ஊருக்குள்ள இப்படி பலமா ஏன் மழை பெஞ்சிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் மகேஷ் அண்ணன் தான். அவங்க இந்திரனோட கோயிலை உடைச்சு போட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு இப்போ ஊரே கஷ்டப்படுது. ஆனா இந்திரனோட சிலையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மகேஷ் அண்ணன் இப்படி செஞ்சு ஒரு பெரிய பாவத்தையே செஞ்சுட்டாரு. நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லனா இந்த வெள்ளத்துல நம்மளோட ஊரே முழுகி போயிடும். அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். சுப்ரியாவும் சுரேஷும் 2 பேருமே வயல்ல இருக்கிற பழைய கோயில் கிட்ட போனாங்க. அப்புறம் அந்த கோயில் இருக்கிற இடத்துல இந்திரதேவனோட சிலைய வச்சு அவர் முன்னாடி பக்தியோட பிரார்த்திச்சிட்டு இருந்தாங்க. இந்திரதேவரே, எங்களை மன்னிச்சிடுங்க. மகேஷ் அண்ணன் செஞ்ச தப்புனால எங்களோட முழு கிராமத்தையே தண்டிக்காதீங்க. இந்திரதேவா, எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவன் சிட்டியில தான் இருந்தான். அதனால அவனுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கையா தோணுது. அவனை மன்னிச்சிடுங்க. உங்க கோவிலை மறுபடியும் நாங்க கட்டுறோம். எனக்கு ஒரு மேஸ்திரிய தெரியும். உடனே அவரை கூப்பிட்டு இதே இடத்துல திரும்ப ஒரு புது கோயிலை கட்ட சொல்றேன். சரி, சீக்கிரமா மேஸ்திரியை கூட்டிட்டு வாங்க. சுப்ரியா உடனே போய் அந்த மேஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டா. மேஸ்திரி அந்த இடத்துக்கு வந்து பழைய கோயில் இருக்கிற இடத்துல திரும்பவும் செங்கல்களை வச்சு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கும் போதே மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. கோயிலை கட்டிட்டு இருக்கிறத பார்த்து மகேஷும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அட, இப்படி கோழி கட்டுறதுனால மழை கம்மி ஆகுமா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இந்திரதேவனை அவமானப்படுத்தி பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இந்த பாவத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். கோவில் கட்டி முடிச்சதுமே மகேஷ் அந்த கோயிலுக்குள்ள மகேஷ் தன்னோட கைகளாலே இந்திரதேவனோட சிலைய வச்சான். அப்புறம் கை கோப்பி நின்னு இந்திரதேவனை மனசாரா பிரார்த்திச்சான். இந்திரதேவா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க. இந்திரலோகத்து இந்த கிராமத்தை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மகேஷ் இப்படி அந்த கோயிலுக்குள்ள சிலைய வைக்கிறத ஆகாயத்திலிருந்து இந்திரதேவரும் பார்த்தாரு. அவரு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் தன்னோட சக்தியால அந்த மழையை நிப்பாட்டிட்டாரு. மழை நின்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள வந்த வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. அப்புறம் இந்திரலோக் கிராமம் முன்ன மாதிரியே ஆயிடுச்சு. மகேஷ் சத்தம் போட்டுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா இந்திரதேவனை போற்றினான். இந்திரனுக்கு ஜெய், இந்திரனுக்கு ஜெய், ஜெய். மகேஷ் அப்புறம் எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.